7 மணிக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியான ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவர் ஏற்படுத்தியிருக்காரு. விஜய்க்கும் பாரதிய ஜனதா ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான போக்கு இன்னைக்கு பிரிவு பாதுகாப்பு அவர் கொடுத்துருக்கிறதுல இருந்து தெரியுது. அப்போ விஜய் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருவாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது சீமானுடைய ஓட் பேங்க் பார்த்தா அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாம இன்னைக்கு இது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நிரூபிச்சிருச்சு. தங்களோட கூட்டணி அதிமுக சேராத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியே அனுப்பிட்டு செங்கோட்டை மாதிரி ஒரு பொதுச் செயலாளரை உருவாக்குறதுக்கு அது தயங்காது. இவங்க உள்ள நுழைஞ்சொன்ன இந்த கூட்டம் மொத்தமும் சசிகலா பின்னாடி போயிரும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கே நல்லா தெரியறதுனால தான் இன்னைக்கு அதை வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போது பார்க்க இருப்பது அதிமுக அரசியல். அதிமுகவில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் சதுரங்க காய்கள் நகர்த்துதல் என்ன விளைவை ஏற்படுத்தப் போகின்றன என்பதுதான் இப்போது நாம் பார்க்க இருக்கும் டாபிக். இது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் இப்போது கொளுத்தி போட்டிருக்கிற வெடி என்னெல்லாம் செய்ய போகுது, கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியுடைய செல்வாக்கை ஆட்டங்காண வைக்க போகுதா, இல்லை வேறு மாதிரியான திட்டங்கள் செங்கோட்டையன் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை அக்கட்சிக்காரங்களோட நம்ம கலந்து பேசுனதில் கிடைக்கக்கூடிய ஒரு கன்க்ளூஷன் தான் இப்போ நம்ம அரசியலாக பேச போகிறோம். அப்படி என்ன தான் கொங்கு மண்டலத்தில் நடந்துகிட்ருக்கு, செங்கோட்டையனை பொறுத்தளவு என்றைக்குமே வாய் திறந்து ஒரு வார்த்தையை சொல்லாதவர், எந்த இடத்துலையும் சர்ச்சையில் ஆட்படாதவர். 1991 96 ரொம்ப பீக்கில் இருந்த காலத்தில் கூட ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். 2001 2006 அதிமுக ஆட்சியின் போது தொடர்ந்து ஜெயலலிதா போகக்கூடிய ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டங்களாகட்டும் மற்ற கூட்டங்களாகட்டும் அதுக்கு வரைபடம் தயாரித்து சரியாக கொண்டுட்டு போய் ஒரு தளபதி மாதிரி சேர்த்திக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன பின்னாடி கூட அவர் இதை பற்றின ஒரு சின்ன தழுக்கான ஒரு விஷயங்களை கூட பேசாதவர். இன்னைக்கு எம்ஜிஆர் படத்தை வைக்கல, ஜெயலலிதா படத்தை வைக்கல, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அப்படி ஒரு பாராட்டு விழா தேவைதானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினதன் மூலமாக லைம் லைட்டுக்கு வந்திருக்கார். இது வரைக்கும் எதுவுமே பேசாத ஒருத்தர் இன்னைக்கு லைம் லைட்டுக்கு வரும்போது அது ஒரு பெரிய விஷயமா மாறும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, செங்கோட்டையின் 2ஆம் சக்தியாக எப்போவுமே இருந்துக்கிட்டு இருந்தவர் இப்போ 3வது சக்தியா 4வது சக்தியா அப்படின்னு அதிமுகவிலேயே பேசுபொருளாக அவர் மாறி இருக்கார். அப்படி என்னதான் இதில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய சேனல்கள் நிறைய விஷயங்களை அலசிட்டாங்க. நம்ம முக்கியமாக கோயம்புத்தூர் அரசியல் தான் இதுக்குள்ளே உழண்டுட்டு இருக்கிறதுனால நம்ம இதை பார்க்க போகிறோம். இதே நேரத்தில் நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் விவகாரத்தை விசாரிக்கலாம்னு ஒரு தீர்ப்பு கொடுத்ததும் ஒரு பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அநேகமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணிக்கு இரட்டை இலை இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு, காக்காய் உட்கார பணங்காய் விழுந்த மாதிரியான ஒரு போக்கு இப்போ போயிட்டுருக்கு. இடையில விஜய்க்கு இப்போ ஒய் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அது ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு விஜய் பேசி முடிவு பண்ணி அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. பாஜக விஜய் ஆதரிக்குதா, பாஜகவுடன் நெருங்கி வருதா, பாஜகவுடன் விஜயுடைய தாவேகா கூட்டணி போட போதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. இந்த தாவேகா வருகையினால யாருக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறாங்க. நம்ம அந்த கொங்கு மண்டலத்தில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை 2026 எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பேச போகிறோம். செங்கோட்டையனை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி ஒரு அரசியல் சக்தியாக இருந்தவர். இடையில ஒரு தடவை அவர் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அது எதுக்காக அப்படின்னா அவருடைய டிரைவர் மனைவி விவகாரத்தில் மேலிடத்திற்கு போன ஒரு செய்தி, ஒரு கடிதம், ஒரு புகார், அந்த பெண்மணி ஜெயலலிதாவிடமே போய் பேசி அழுத பின்னணியில் அவருடைய அமைச்சர் பதவி ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே பறிக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி சுத்தமாகவே அவர் வாய்மூடி மௌனியானார். அதுக்கப்புறம் தான் அவர் எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் பங்களாவில் வச்சு அவர் முதலமைச்சராக சசிகலானால் அறிவிக்கப்பட்ட போது அவர் அடுத்த அமைச்சர் பதவியை அவர் வாங்கினார். இடையில அவர் பதவியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஜெயலலிதா ஆக்கியிருந்தார் தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரோட அதிவீர துராக்கிரமங்களை எல்லாம் நிறைய மேடைகளில் ஜெயலலிதாவே பேசியிருக்காரு. என்னுடைய சகோதரர் செங்கோட்டையன்
எப்படியெல்லாம் தளபதியாக விளங்கினார், நான் சோதனையாக இருந்த காலத்தில், கட்சி சோதனையாக இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் கட்சியை காப்பாற்றியிருக்கார், கட்சி எந்த இடத்துலையும் பிளவுபடாமல் இருந்து அது ஒன்றுபட்ட கட்சியாக இருக்கிறதுல அவர் எவ்வளோ உழைச்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் எத்தனையோ மீட்டிங்கில் ஜெயலலிதாவே பேசியிருக்காங்க. அந்த பேச்சில் ஒன்றை தான் இப்போ செங்கோட்டையன் எடுத்து ஒரு மேடையில் ரெக்கார்டாக போட்டு ஜெயலலிதா எந்த அளவுக்கு தன் மேலே மரியாதை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத வெளிக்காட்டிகிட்டு இருக்கார். இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ செங்கோட்டையன் பரவலாக வெவ்வேறு விஷயங்கள் அடிபட்டு இப்போ சென்னைக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. சென்னையில் போய் என்னென்ன ஏற்பாடுகளை செய்கிறார், அரசியல் ரீதியாக போயிருக்காரா இல்லை வேறு ஏதாவதுமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதிமுக வட்டாரத்தில் வேறு பல சர்ச்சைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. நம்ம செங்கோட்டையனை பேசும்போது செங்கோட்டையன் எந்த விஷயத்தை பேசினார் அப்படிங்கிறதுலேருந்து இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறது சரியாக இருக்கும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கு நேரத்தில் 1947 சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே இது பேசப்படக்கூடிய திட்டமாக இருக்குது. அவிநாசி அத்திக்கடவு திட்டங்கிறது அவிநாசி, மேட்டுப்பாளையம், பெருந்துறை, ஈரோடு பகுதிகளுக்கு உள்ளிட்ட ஒரு மிக முக்கியமான நீராதார பிரச்சனை. இந்த பிரச்சனை 1955 ஒரு திட்டம் வடிவமைக்கப்பட்டு காமராஜ் ஆட்சி காலத்திலேயே அது பரிந்துரைக்கப்பட்டு இது ஒரு பெரிய திட்டம். இதுக்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது சாத்தியம் இல்லாது. இன்னொன்று முக்கியமாக பவானி நீராதாரத்தை வச்சு இந்த குளம் குட்டைகள், அதாவது மேட்டுப்பாளையம், அவிநாசி, பெருந்துறை இந்த வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குளம் குட்டைகளை பவானியில் நீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுற காலத்தில் அதுவும் உபரி நீர் கிடைக்கும்போது அந்த தண்ணீரை மடை மாற்றி மேட்டுப்பாளையம் அத்திக்கடவு பக்கத்தில் இருந்து அப்படியே வாய்க்கால் வழியாக திசை மாற்றி குழாய்கள் மூலம் கொண்டு வந்து இந்த ஆயிரக்கணக்கான நீர்த்தேக்க குளங்கள்லையும் குட்டைகள்லையும் ரப்பணும்னா அந்த தண்ணீர் காலத்துக்கும் அந்த வறட்சி ஏரியாவான அவிநாசி, பெருந்துறை வட்டங்களில் நிலத்தடி நீர் ஊறி அந்த பகுதி விவசாயிகளுக்கு பயனாகும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்துடையது. இது பெயரளவுக்கு போட்டுட்டு இருந்த ஒரு திட்டத்தை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு 30 கோடி அளவுக்கு இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த திட்டத்தை நிறைவேற்றலான்னு போட்டாங்க. அப்போ கூட அது ஒரு யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான் அந்த நிதி இருந்தது. அப்போது இதுக்கு முன்னிலை குரல் கொடுத்தவர் செங்கோட்டையனே தான். இப்போ செங்கோட்டையனுடைய ஏற்பாட்டில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு செங்கோட்டையன் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் இது பயன்பெறுதான்னா இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் மேட்டுப்பாளையம் பக்கம் அத்திக்கடவுலிருந்து வர வேண்டிய அந்த உபரி நீரை அங்கிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை அப்படியே மாற்றி பவானியில் அந்த பக்கம் திரும்பி காளிங்கராயன் வாய்க்காலிலிருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய தண்ணீர்லேருந்து இது பிரித்து எடுக்கிற மாதிரியான திட்டத்தை வடிவமைச்சு மாற்றி சுமார் 1060 கோடி ரூபா மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை தயாரித்தாங்க. அந்த நேரமும் இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. என்னென்னா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்திக்கடவு, அதாவது பில்லூர் அணை இருக்கக்கூடியதுக்கு அடுத்த பகுதியிலேயே அந்த கீழே இதை வாய்க்காலாக பிரித்து தண்ணி கொண்டுட்டு வரும்போது பவானி சாகருக்கு வரக்கூடிய தண்ணி வராது. அதனால் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி வறட்சியாகும், அங்கே இருக்கிற விவசாயிகள் பிரச்சனை எழுப்புவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை காளிங்கராயன் வாய்க்காலுக்கு அடுத்த நிலையில் அங்கிருந்து பெரிய டனல் மூலமாக இதை கொண்டுட்டு பெரிய பெரிய ராட்சச குழாய்கள் போட்டு இதுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுன்னு திட்டத்தை மாற்றி அமைச்சதுனால காளிங்கராயன் வாய்க்காலுக்கு தண்ணி போகிறதா அல்லது இந்த அத்திக்கடவு திட்டத்துக்கு தண்ணி வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியில் இந்த திட்டம் ஒரு ஃபெயிலியர் திட்டமாக மாறப்போகுது அப்படின்னு மேட்டுப்பாளையம் பகுதியிலையும் அவிநாசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் கூக்குரல் எழுப்பினாங்க. அப்போது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏவான அமைச்சரான செங்கோட்டையனுடைய அரசியல் காய் நகர்த்ததுனால தான் இந்த திட்டம் அப்படி மாறி இருக்குது, இப்படி மாற்றி கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற பேச்சும் பெரிய அளவில் அப்போ பேசப்பட்டு இந்த அமைச்சருக்காக இந்த திட்டம் திசை திருப்பப்பட்டதா அப்படின்னு கூட அப்போ நிறைய செய்திகள் வந்தது. அப்படின்னா அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த திட்டத்தை அங்கே கீழே கொண்டுட்டு போய் அதை வடிவமைச்சு திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ அப்போ இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு, திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார். இந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதாவது குறிப்பாக விவசாய சங்கங்கள் சில சேர்ந்து அந்த கூட்டமைப்பாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்ததுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழாவுக்கு செங்கோட்டையனையும் கூப்பிடுறாங்க, வேலுமணியும் கூப்பிடுறாங்க. ஆனால் செங்கோட்டையன் அப்போவே அந்த கேள்வி கேட்குறாரு, இது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதன்முறையாக நிறைய நிதி ஒதுக்குனது ஜெயலலிதா அம்மா தான், அவங்க படம் இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் இல்லாமல் நீங்கள் எப்படி இது ஃபங்க்ஷன் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அதை கடைசி நேரத்தில் இதுங்காட்டி எங்களுக்கு தெரியல, இது கட்சி சார்பற்ற நிகழ்ச்சின்னு அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதன் நிமித்தம் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. ஆனால்
இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஈடுபாடு காட்டி இருந்தவர் கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் தொகுதியை சேர்ந்த எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணிக்கு இது மாதிரியான விஷயங்களில் எந்த இடத்துலையும் அவருக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவரோட தொகுதியை பொறுத்தளவு அது இல்லையே ஒழிய, மேட்டுப்பாளையம் தொகுதி எம்எல்ஏவான ஏ.கே. செல்வராஜ், அதுக்கப்புறம் பெருந்துறை எம்எல்ஏவான ஜெயக்குமார், அதே மாதிரி அவிநாசி தொகுதி எம்எல்ஏவான தனபால், இவங்களுக்கான சம்பந்தம் உள்ளது. இன்னொன்று திசை மாற்றி மடைமாற்றி கொண்டுட்டு போன அடிப்படையில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கும் அதில் பங்கு இருக்குது. அந்த மாதிரியான நெருக்கமான பங்கு எஸ்பி வேலுமணிக்கு இல்லைனாலும் அவர் இந்த நிகழ்ச்சியில் எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் அவர் கலந்துக்கிட்டது செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு பிடித்தமானதாக இல்லை அப்படிங்கிறதா இப்போ கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அது மட்டுமல்ல, எஸ்பி வேலுமணி இப்போது தான் அவரோட தொகுதிக்குட்பட்ட பேரூர் தொகுதியில் அவருடைய நல்லறம் அறக்கட்டளை மூலமாக அவருடைய அண்ணன் எஸ்பி அன்பரசன் மூலமாக ஒரு 15 கோடி ரூபாய் செலவீட்டில் பேரூரில் தர்ப்பண மண்டபம் கட்டி அந்த கோயிலுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ எஸ்பி வேலுமணி தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய போகிறாரு. அந்த திருமணத்துக்கான அழைப்புதலை அமித்ஷா கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அது பத்திரிகையில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது அதே திருமண அழைப்புதலை நடிகர் ரஜினிகாந்துக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதுவும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் இவருடைய வீடு பெரிய அளவில் ஒரு மாளிகை ஒன்று கட்டிகிட்டு இருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான மாளிகை. அவருடைய சொந்த தொகுதியில் கோவைப்புதூர் பகுதியில் அவர் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அந்த வீடு அநேகமாக அவரோட மகன் கல்யாணத்தும் போதே அந்த வீடு கிரகப்பிரவேசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல கோடி செலவில் ஒரு சொகுசு மாளிகை மாதிரி கட்டக்கூடிய அந்த வீட்டை அவருடைய அண்ணன் எஸ்பி அன்பரசனுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா கூட, அவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகை எதிர்காலத்தில் எஸ்பி வேலுமணிக்கு ஒரு முதலமைச்சர் கனவோட கட்டப்படுதுங்கிறது கூட அந்த பகுதியில் பேச்சா இருக்கு. இப்படி அவருடைய வளர்ச்சி, எஸ்பி வேலுமணியுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப டாப்புக்கு போயிட்டு இருக்கிறத கண்கூட மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டிருந்தாரு. அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. பதிலுக்கு அவருக்கு மாநில அமைப்பு செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாநில அமைப்பு செயலாளருங்கிறது நிறைய பேருக்கான பதவியாக இருக்குது. அதில் ஒருத்தராக அவர் இருக்கிறதுங்கிறதே எஸ்பி வேலுமணியினால தான் அது புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முணுமுணுப்போட ஒரு நகர்வு நகர்ந்துட்டு இருக்கு. செங்கோட்டையனுடைய ஆதரவாளர், தீவிர ஆதரவாளர், செங்கோட்டையன் அப்போ அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து ஆதரவு தெரிவித்தா அதிலிருந்து தான் அவர் அமைச்சராகி மேயராகி எல்லாமே இருந்தவர். இன்றைக்கி அவருக்கு தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக மாவட்ட செயலாளர் கேட்டு இது வரைக்கும் இல்லாமல் இருந்து இப்போ அவருக்கு மாநில அமைப்பு செயலாளர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தது இன்னைக்கு சட்டமன்ற கொறடாவாகவும் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியோட கை ஓங்கி இருக்கிறது அவர்னால ஜீரணிக்க முடியல. அதனோட வெளிப்பாடு தான் இப்போ இந்த மாதிரி இந்த தனக்கான அதிருப்தியை ஜெயலலிதா படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லை அப்படிங்கிறத அதை வெளிப்படுத்தி ஒரு அதிருப்தி காட்டியிருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் விசாரிக்கும் போது விவசாயிகள் மட்டத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பாராட்டு விழா நடத்தின விவசாயிகள் சங்கங்களுமே ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்பு தன்மை உள்ளவையே. அவங்க திட்டமிட்டே தேர்தலுக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது இப்படி ஒரு பாராட்டு விழாவை நடத்தணும், எடப்பாடிக்கு நடத்தணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காங்க. திட்டம் நிறைவேறதுக்கு உறுதுணையாக இருந்த எஸ்பி வேலுமணி அணுகியிருக்காங்க. இந்த அடிப்படையில் செங்கோட்டையனுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் வரக்கூடிய தேர்தலில் தங்களை அரசியல் அடையாளப்படுத்திக்கணும். நாளைக்கு அந்த ஆட்சி அமையும் போது பழையபடி ஏதாவது ஒரு திட்டங்களுக்கோ மற்றதுக்கோ போய் அவங்ககிட்ட நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான முன் நடவடிக்கையாக தான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது செங்கோட்டையனை பொறுத்தளவு அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் மிகப்பெரிய அளவில் இப்போ அதிருப்தி சம்பாரிச்சிட்டு வர்றாரு. எந்த இடத்துலையும் அவர் திரும்ப தேர்தலில் நின்னார்னா ஜெயிக்க மாட்டாருங்கிற நிலவுது. அப்படியான சூழ்நிலையில் அவரை விட சக்தி வாய்ந்த எஸ்பி வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இந்த விவசாய சங்க அமைப்புகளுடைய நோக்கமாக இருந்து இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் இவர் பவானிசாகர் தொகுதி அடுத்தது பொது தொகுதியாக மாறும், அதுக்கான வேலைகள் அவர் செஞ்சுக்கிட்டு அந்த பொது தொகுதியாக மாறும்போது நம்ம பவானிசாகருக்கு போயிடலாம், கோபிச்செட்டிப்பாளையம் நம்மளுக்கு பாதுகாப்பானதாக இருக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான வேலைகளை, இந்த மாதிரியான அதிருப்திகளை தான் இருப்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் இல்லாத விதமாக கொளுத்தி போட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் அங்கே சொல்கிறாங்க. பொதுவாகவே செங்கோட்டையனை பொறுத்தளவு கட்சிக்கு எதிரான விஷயங்களில் ஈடுபட மாட்டார். முக்கியமாக கட்சி உடைக்கிற வேலையை செய்யவே மாட்டார்.
இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக அவருக்கு கிளர்ச்சி செஞ்சிருக்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. உண்மை அது இல்லை. எடப்பாடிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக தான் அவர் இருக்காரே ஒழிய, எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமியை இவர் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. ஆனால் தனக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த 2ஆம் இடத்துக்கு கூட நம்ம தகுதி இல்லையா, அந்த 2ஆம் இடத்துல வேலுமணி வரக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் இவர் இவ்வளவு தீவிரமாக இந்த விஷயத்தில் செயல்படுறாரு. அந்த வேலுமணிக்கு செக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியான ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவர் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை எதையெல்லாம் காப்பாற்றுவார். அவரை பொறுத்தளவு இன்னைக்கு கட்சி முக்கியம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட நெருக்கடி சந்திச்சிட்டாரு. அவர் எப்போ முதலமைச்சராக பதவி ஏற்றாரோ அப்போ இருந்து பாஜகவுக்கு உறுதுணையாக இருந்து இங்கே ஆட்சியை காப்பாற்றுற வேலையை செஞ்சார். அதுக்கப்புறம் சசிகலா தினகரனை வெளியே ஓரங்கட்டி அவங்கள சுத்தமாக இதுக்குள்ளே கால் ஊன முடியாமல் பண்ணார். தேர்தல் கமிஷனில் பல வழக்குகளை சந்தித்து, தேர்தல் கமிஷன்லேயுமே எதிர்ப்புகளை சந்தித்து அங்கெல்லாம் போய் ரெட்டைகளை மீட்டுட்டு வந்தார். பொதுக்குழு கூட்டி தான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதையும் அறிவிக்க வச்சார். இப்படியான எல்லா எதிர்கொள்ளலையும் கொண்டவர் திரும்ப ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ வந்திருக்காரு. அந்த அடிப்படையில் தான் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்கு. அதாவது தேர்தல் கமிஷன் இரட்டை இலைக்கு எந்த அணி அப்படிங்கிறத முடிவு செய்யதை விசாரிக்கலாம், ஆனால் உட்கட்சி விவகாரங்களை அவங்க விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. இந்த நெருக்கடியும் இப்போ சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்து சசிகலா தினகரன் எல்லாமே இந்த ஒரு பெரிய அரசியல் காயாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அவங்க அறிக்கை மேலே அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனையும் இல்லாமல் கட்சிக்குள்ளே சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே மட்டும் அனுமதிச்சா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னா, இவங்க உள்ள நுழைஞ்சொன்னே இந்த கூட்டம் மொத்தமும் சசிகலா பின்னாடி போயிரும் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம்தான். தினகரனோட கையை எந்த அளவுக்கு ஓங்கும் அப்படிங்கிறது தெரியாத விஷயமா. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் யார் பின்னாடி இருந்து இயங்குறாரு அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும். அப்போ இந்த 3 கைகளை தாண்டி நான் 4வது 5வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஓடிடுவார் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கே நல்லா தெரியறதுனால தான் இன்னைக்கு அதை 4வது இடம் 5வது இடம் இல்லை, முதல் இடத்துல வச்சு இந்த காய்களை நகர்த்திட்டு இருக்காரு. இப்போ உள்கட்சிக்குள்ளேயும் இந்த மாதிரியான குழப்பங்களை ஏற்படுத்துறதன் மூலமாக இந்தியாக்களுக்கும் சரி எதிரணிகளுக்கு சரி பலமாக போச்சு. இதையும் நிச்சயம் எதிர்கொண்டு எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றி மீள்வார். ரெட்டைகளை முடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அடித்து பேசுகிற எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களும் இருக்கவே செய்கிறாங்க. இது எல்லாம் எப்படியோ நடக்கட்டும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழலில் 2026 தேர்தலில் எப்படியான நிலையை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான முழுமையான அணி எதிர்கொள்ளுது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் அது இழந்து தான் நிற்கிறதா தெரியுது. எந்த வகையிலைன்னு பார்த்தா, ஒரு பக்கம் செங்கோட்டையன், இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி, இப்படியான 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பினாலும் அது சால்வ் ஆகி கட்சி உடையிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அப்படியே நிற்கும். ஆனால் பாஜக அரசு தங்களோட கூட்டணி அதிமுக சேராத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியே அனுப்பிட்டு அதுக்குள்ளே இன்னொரு தலைவரை செங்கோட்டை மாதிரி ஒரு பொதுச் செயலாளரை உருவாக்குறதுக்கு அது தயங்காது. அதனால் அவர் பாஜகவோட இணக்கமாக இருந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாதான் இரட்டை இலை தப்பிக்கும் அப்படிங்கிற பேச்சும் பாஜகக்குள்ளே இருக்குது. அதே சமயம் பாஜக விலகி வெளியில் நிற்கும்போது பாஜக நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அண்ணாமலைக்கான ஓட் பேங்க் பெரும்பாலும் பார்த்தா அதிமுகவிலிருந்து பிடுங்கிட்டு வந்த ஓட் பேங்காக இருக்குது. அதுக்கு அடுத்தது சீமானுடைய ஓட் பேங்க் பார்த்தா அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு இது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நிரூபிச்சிருச்சு. இப்படியான சூழலில் அதிமுக, பாஜக, சீமானுடைய நாம் தமிழர் இது எல்லாமே ஒரு அளவுக்கு ஓட்டுகளை பிரிக்கும்போது திமுக பழைய பலத்தோட இருக்கிற மாதிரியான ஒரு போக்கு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் அதிகமான எம்எல்ஏக்களை ஜெயிச்சு இன்னைக்கு தன் வசம் வச்சிருக்கிற அதிமுக எப்படி பார்த்தாலும் ஒரு 15 தொகுதியில் 10 தொகுதி இழந்துரும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. இதுக்குள்ளே இப்போ விஜய் உள்ள வர்றாரு. விஜய்க்கும் பாரதிய ஜனதா ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான போக்கு இன்னைக்கு பிரிவு பாதுகாப்பு அவர் கொடுத்துருக்கிறதுலேருந்து தெரியுது. அப்போ விஜய் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருவாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அப்படி வாய்ப்பே கிடையாது. அவரை பொறுத்தளவு தனியாக நிற்கணும் அப்படிங்கிறதா பாஜக எதிர்பார்க்கறது. அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் சிறுபான்மையினர் ஓட்டு முழுக்க விஜய்க்கு போயிடும். அந்த விஜய்க்கு கிறிஸ்துவர்கள் ஓட்டெல்லாம் பெரும்பாலும் போகும்போது திமுகவோட ஓட் பேங்க் பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் திமுக மேலும் சிறுக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் கோயம்புத்தூர் மண்டலத்தை பொறுத்தளவு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா சிறுபான்மையில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கிறிஸ்டினா, இஸ்லாமியரான்னு பார்த்தா இஸ்லாமியர் தான் இந்த பகுதியில் இருக்காங்க.
அவங்களும் தென் மாவட்டங்களை மாதிரியோ அல்லது குமரி மாவட்டம், நாகர்கோவில், திருநெல்வேலி மாதிரி அதிகமாக இருக்காங்களான்னு பார்த்தா அது கிடையாது. ஆனால் இங்கே பொறுத்தளவு தமிழ்நாட்டிலேயே ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது எப்பவுமே முன்னாடி நின்று அதிக ஓட்டுகளை கொடுக்குற மண்டலமாகவும் தொகுதியாகவும் இருக்கிறது கோயம்புத்தூர் மண்டல தொகுதிகள் தான். அதை நீங்கள் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து போட்டி போட்ட போதும் அவர் வாங்கின ஓட்டுகளை வச்சு பார்க்கலாம். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து வாங்கின ஓட்டுகளையும் பார்க்கலாம். அதே மாதிரி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து வந்தபோது கிடைச்ச ஓட்டுகளையும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு அதிக ஓட்டுகள் யாருக்கு எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மண்டலம் தான் முதன்மையாக இருக்குது. அதுக்கு காரணம் இன்றைக்கி திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம்னு ஏற்கனவே ஆண்ட கட்சியும் சரி, இப்போ ஆள்ற கட்சியும் சரி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக கொங்கு மண்டலத்தில் தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கொங்கு மண்டலம் முழுக்க கவுண்டர் பெல்ட்னாலேயே சூழப்பட்டிருக்கு. ஒரு எந்த தொகுதி எடுத்தாலும் 30% ஓட்டுகள் கவுண்டர்கிட்ட இருக்கு. அதுக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னா அருந்ததியர் ஓட்டுகள் 20-25% ஓட்டுகள் பெரும்பாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அருந்ததியர் ஓட்டு இருக்கு. ஒரு பக்கம் பட்டியலின சமூகம், ஒரு பக்கம் பிசியில் வரக்கூடிய கவுண்டர்களாக இருக்காங்க. இந்த எஸ்சியில் வரக்கூடிய பட்டியலின சமூகத்தில் வரக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தா எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தா இவர் விஜயகாந்த் ரசிகர்களாக இருந்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தா கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டு பார்ப்போமேன்னு வந்தவங்களும் இருக்காங்க. இப்போ விஜய்க்கு பெரிய அளவில் வரக்கூடியவங்களாக அவங்க இருக்காங்க. அப்போ பெரும்பான்மை ஓட்டுகள் இருக்கக்கூடிய 2 சமூகத்தோடைய ஓட்டு முழுக்க இந்த பக்கம் அதிமுகவுக்கு இருந்தது அப்படியே விஜயகாந்துக்கு போய் இன்னைக்கு விஜய்க்கு வரக்கூடிய நிலைமை ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் அதிமுகவுடைய ஓட் பேங்க் இளைஞர்கள் ஓட்டு அப்படியே இங்கே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது மேலும் அதிமுக தான் பெரிய அளவில் பாதிப்படையும். அந்த ஒப்பீடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரை பொறுத்தளவு அதிமுக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் திமுகவுக்கு அந்த பாதிப்பு பெருசாக விஜய் வருகையினால் இருக்காது அப்படிங்கிறதா ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தா பாஜக அதிமுகவோட கூட்டு போட்டால் எப்படியான ஓட்டுகளை அறுவடை பண்ணும்? ஒருவேளை விஜய் தனிச்சு நின்று பாஜகவும் அதிமுக மட்டும் கூட்டணி இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லது பாஜக சீமான் கட்சி அதிமுகலாம் கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு வலிமையான திரண்ட கட்சி கூட்டணியாக அதிமுக பாஜக சீமான் கூட்டணியில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் ஓட்டு பிரிக்கும் போது எந்த மாதிரியானதுன்னா இன்னும் ஒரு 10,000-20,000 ஓட்டு அதிமுகவுக்கு போகக்கூடிய, அதாவது திமுக ஆட்சி மீதான அதிருப்தி ஓட்டுகள் தான் இங்கே பெரும்பாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே ஒழிய எந்த இடத்துலையும் திமுகவை பெரிய அளவில் பாதிக்கிற மாதிரி தெரியல. இப்படியான ஒரு சூழலில் 2026 தேர்தலுக்கான தயாரிப்பில் இன்னைக்கு முன்னாடி இருக்கிறது திமுக கட்சியாக தான் தெரியுது. ஆனாலும் ஆட்சியின் மீதான அதிருப்தி எந்த அளவு திமுக ஓட்டு வாங்குங்கிறது நம்மளால் கணிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. இந்த நேரத்தில் தான் அதிமுகவுக்குள்ள உட்கட்சி சண்டை நடக்குது. பாஜகவுக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அண்ணாமலை தலைவர் ஆவாரா இல்லை அவரை மந்திரியாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. அநேகமாக பாஜக தலைவராக அண்ணாமலையே இருந்தால் மட்டுமே பாஜகவுக்கு சென்ற தேர்தலில் தனிப்பட்ட முறையில் கிடைச்ச கணிசமான ஓட்டு இது கிடைக்குன்னு தெரியுது. அண்ணாமலை ஒரு வேளை மந்திரியாக்கிட்டு அவர் தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றி வானதிவோ அல்லது நயினா நாகேந்திரனைவோ இப்படி யாரையாவது அவங்க தலைவராக்குனாங்கன்னா பாஜகவுக்கு கிடைக்கிற ஓட்டு அப்படியே பாதியாக இன்னும் மிக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் அண்ணாமலையுடைய ஒர்க்கு தான் இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவர் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு வேலை செய்ய வச்சிட்ருக்கு. அவர் ஒரு வேளை மத்திய மந்திரி ஆயிட்டாருனாவோ அல்லது வேறு பொறுப்புக்கு போயிட்டாருனாவோ வேறொருவர் தலைவரானால் அந்த கூட்டம் அப்படியே உடைவிட்டு சிதறி போயிடும். அந்த ஓட்டுகள் எல்லாம் எங்கே போகும்னா திரும்ப அதிமுகவுக்கு தான் போகும். ஏன்னு கேட்டால் பெரும்பான்மையாக அண்ணாமலைக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் எல்லாமே கவுண்டர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களாக இருக்காங்க. அல்லது பெரிய அளவில் ஒரு தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய அவங்கள சார்ந்த நிலச்சுவார்ந்தார்களாக இருக்காங்க. அதே மாதிரி மூத்த கவுண்டர்கள் வயதில் மூத்த கவுண்டர்கள் பெரும்பாலும் அதிமுகவில் எடப்பாடிக்கு போடுறது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்காங்க. இப்படியான சூழலை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதிமுக ஓட்டத்தை சரிவாதியாக அண்ணாமலை பிரித்து வச்சிருக்கிறது தெரியுது. இதே நேரத்தில் விஜய் வரும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூக மக்களுடைய ஓட்டையும் விஜய் அறுவடை பண்ணிட்டு போயிடுவார்னு தெரியுது. ஒருவேளை அண்ணாமலை தலைவராக இல்லைன்னா திரும்ப ஒரே கோதாவில் அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் ஓட்டுகள்லாம் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதே ஒழிய மாற்று ஜாதியில் இருக்கக்கூடிய மாற்று சமூக ஓட்டுகள் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக உருண்டு திரண்டு கவுண்டர் சமூகம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி பக்கமும் அண்ணாமலை பக்கமும் நிற்கிறாங்க.
கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவினருக்கு இருக்கக்கூடிய ஓட்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தெரியுது. அதனால தான் கோமாதேக கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது அந்த கவுண்டர்கள் எல்லாமே வந்து முழுக்க கோமாதேகாவுக்கு போனதுனால திமுக பலத்த அடி கோயம்புத்தூர் மண்டலத்தில் வாங்குச்சு. அந்த அடியை சரி பண்ணுறதுக்கு விதமாக தான் கலைஞர் வந்து கோமாதேகாவுடைய பின்னால் அவர் கூட்டு வச்சார். அப்பவும் கூட அந்த கவுண்டர் சமூகத்துடைய ஓட்டை பெரிய அளவில் திமுகனால் வாங்க முடியல. அப்போ பட்ட அந்த பின்னடைவு இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு நீடிச்சுட்டே இருக்குது. இப்போ கூட பார்லிமெண்ட் தேர்தலையோ அல்லது இடைத்தேர்தலையோ திமுக வெற்றி பெறதுக்கு காரணம் அது ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரே காரணம் தானே ஒழிய மற்ற காரணம் குறிப்பாக கவுண்டர் சமூகம் முழுமையான ஓட் பேங்காக திமுகவுக்கு இல்லை. அது அப்படியே பிளந்து பெரிய பிளவு ஏற்படுத்தி அதிமுக பக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் திமுக தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு வந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு உடைபடணும்னா இந்த கவுண்டர் சமூக ஓட்டுகள் ஒன்று அண்ணாமலைக்கும் அதுக்கடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரியும் போது அதிமுக ஓட் பேங்காக எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய பட்டியலின சமூக மக்களுடைய ஓட்டுகள் அப்படியே விஜய்க்கு பிரியும் போது அந்த அதிமுக ஓட்டு அப்படியே மூணாக பிரியுது. அதை எதிர்பார்த்து தான் திமுக இங்கே உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு நம்ப முடியுது. மற்ற மாவட்டங்களில் எல்லாம் எப்படியோ, தென் மாவட்டங்கள் எப்படியோ, ஆனால் கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலவரம், கள நிலவரம் இதுதான். இந்த எதிர் ஓட்டுகள் எல்லாம் ஒன்றுபட்டு நின்று ஒருவேளை விஜய் கட்சி மூன்றாவது அணியாக நின்றுதுன்னா இதோடைய தன்மையே வேற மாதிரி மாறிடும். திமுகவுக்கு ஒரு சோதனை காலமாக திரும்பவும் கொங்கு மண்டலம் மாறுன்னு தான் தோணுது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது வேலுமணிக்கோ செங்கோட்டையன் வச்ச செக்கு இதில் இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நாளைக்கு ஒருவேளை இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு இல்லாமல் போச்சுன்னா, அது முடக்கப்பட்டதுன்னா இந்த நிலைமை இன்னுமே தலைகீழாக மாறும். இன்னும் கட்சிகள் உடைஞ்சு வெவ்வேறு தலைவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் போன தேர்தலையே ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கார் கூட்டணி கட்சிகளுக்கு. அதாவது வரக்கூடிய 2026 தேர்தலில் நம்ம எல்லாரும் கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். சரிபாதி சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறேன், சரிபாதி சீட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த சரிபாதி சீட்டில் எவ்வளவு சீட்டு ஒவ்வொரு கட்சிகளும் வெல்லுதோ அந்த கட்சிகளுக்கு அந்தந்த அளவுக்கு 2 மந்திரியோ 3 மந்திரியோ முக்கிய மந்திரியோ இந்த மாதிரி கொடுக்குறேன், முதன் மந்திரியும் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுக்கு 2024 தேர்தலையே இப்போவே எங்கிட்ட கூட்டணிக்கு வாங்க, நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு ஒரு மறைமுக பேர நடந்ததா அப்போவே கட்சிக்காரங்க சொன்னாங்க. அதே விஷயத்தை தான் இந்த தடவை தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி செய்ய போகிறாரு. அது வந்து உறுதியாக இருக்கும். அதனால் கூட்டணி கட்சிகள் நிறைய எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக அணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நினப்பு இரட்டை இலை ஒரு வேளை முடக்கப்பட்டதுன்னா இந்த வாய்ப்பு அப்படியே நின்று போயிடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் குறிப்பாக பார்க்கப்படுது. என்னன்னா, இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 72 தொகுதிகள்லையும் அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் காலகட்டத்தில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போது ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஜய் கட்சிக்கு எப்படியான கூட்டம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான். அது வந்து கிராமந்தோறும் அலையாக விஜய் கட்சிக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத அவங்களே கணித்து சொல்கிறாங்க. அதே போல் கிராமத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினருக்கு எல்லாருக்குமே ஒரு ஜாதி உணர்வு ரொம்ப தலை தூக்கி இருக்குது. அதனால தான் கவுண்டர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் அதிமுகவிலிருந்து விலகி அண்ணாமலை பக்கம் போயிருக்காங்க, திமுக பக்கம் இருந்து கூட அண்ணாமலை பக்கம் போயிருக்காங்க. இந்த கவுண்டர் சமூகத்தினர் இப்படி போகிறது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆக அதிமுக ஒரு 28% 30% ஓட் பேங்க் அப்படிங்கிறது கிராமம் தோறும் இருக்கக்கூடிய விஷயம். அது அப்படியே சரிஞ்சு இன்னைக்கு வந்து 15% 14% வரக்கூடிய சூழல் இருக்குது. இந்த நிலைமையில் நம்ம வந்து எடப்பாடி அணியோடவே இருக்கிறதா, அல்லது நம்ம அதிமுக உடைச்சிட்டு இன்னொரு அணியாக உருவாகி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரில் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி போய் விஜய் கூட கூட்டணி வச்சுக்கலாமா, கூட்டணி வச்சா அதோடைய பலம் எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் அதிமுகவில் ஓடிட்டுருக்கு. இது வந்து முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சில பேர் சொல்லக்கூடியது என்னென்னா, செங்கோட்டையின் இப்போது கொளுத்தி போட்டிருக்கிற இந்த ஒரு பிரச்சனை கூட இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் அதாவது 2026க்குள்ள ஒரு கட்சி அணி ஆரம்பித்து விஜய் கூட கூட்டணி போடுறதுக்கான முஸ்தீபோ அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு செங்கோட்டையின் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய
சில அதிமுக புள்ளிகிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக 2வது அணி உருவானா நல்லா இருக்கும், அது விஜய் கூட கூட்டணி வைக்கும்போது கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் அதற்கு முழுமையான தகுதியான நபர் இல்லை. அவர் ஒரு மண்குதிரையை நம்பி நம்ம ஆற்றுல இறங்கலாமா? கூடாது இல்லையா? மண்குதிரை நம்பி ஆற்றுல இறங்கினா என்ன ஆகும்? அதனால அவர் தனி கட்சியும் காண மாட்டார், அவருக்கு பின்னாடி யாரும் போக மாட்டார். இவரை தவிர்த்து வேற யாராவது 2ஆம் அணியோ 3ஆம் அணியோ உருவாக்குனா தான் விஜய் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான ஏற்பாடுகளும் இப்போ நடந்துட்டுருக்குன்னு ஒரு அதிமுக பிரமுகர் சொல்கிறாரு. இது என்னெல்லாம் நடக்கும்னு தெரியல. 2026 தேர்தலுங்கிறது இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது. 1 வருஷ காலத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்னு தெரியல. திமுகக்குள்ள எந்த மாற்றமும் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்களோட இருக்குமா, அல்லது கூட்டணி அரசாங்கம்ங்கிற ஒரு கோரிக்கை வைக்குமா, அல்லது இனி வேறொரு கட்சியோட அதிமுக மாதிரியான கட்சி கூட கூட்டணிக்கு போய் அந்த கட்சியில் கூட்டணி மந்திரி சபை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் அதிமுகவிற்குள் மிகப்பெரிய அளவில் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை. இந்த குழப்பம் 1, 2ஆக, அதாவது இரட்டை இலை இல்லைன்னா 1, 2, 3ஆக கூட இது பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது முழுக்க திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. இது மாதிரியான ஒரு நிலையைத்தான் திமுக தலைவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஒரு பக்கம் அதிமுகவில் பேசக்கூடியவங்க கூட இந்த வேலையை திட்டமிட்டு பண்ணுறது திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாஜக ஏன் இப்படி இருக்குது, பாஜக செய்யாதான்னு கேட்டால் பாஜகவுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படியோ 2026 தேர்தல் மிக சுவாரஸ்யமாக இனி 1 ஆண்டு காலத்துக்கு இருக்கும் போல் தான் தெரிகிறது. அந்த சுவாரஸ்யமான அரசியல் விஷயங்களோடு அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.